ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பா இது 2024 இருந்தே இந்த காவலர் தேர்வை எதிர்நோக்கி ஏதாவது காவலர் உடைய அணிந்திர மாட்டோமா, அதன் மூலமா ஒரு அரசு துறைக்குள்ள நுழைந்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கான ஒரு குரல் தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் இதை நாங்கள் 2 விதமா மூவ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து எங்களுடைய டெலிகிராம் குரூப்ல நாங்கள் வந்து டெலிகிராம் ஆக்டிவேட் ஆனவனே சென்ட் பண்றோம். தயவு செஞ்சு அதை சர்க்குலேட் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த புதிய அரசினுடைய கண்ணிலேயோ அல்லது புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள டிஎன்யூஎஸ்ஆர்பியின் தலைவர் கண்ணிலேயோ பண்ற வரையும் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சிஎம் செல்லுலயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்கோம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிதாக பொறுப்பேற்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பியின் தலைவர் அவர்களுக்கு தான். ஏன்னா இவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொறுப்பேற்கும் போது நிறைய பேர் உடனே அவங்களுக்கு தான் தமிழே தெரியாது, சரி என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. தமிழ் தெரிந்த யாரேனும் ஒருவரின் வாயிலாகவாது அவருக்கு போய் இந்த மெசேஜ் சேரட்டும். காக்கி உடைதான் தன் குடும்பத்தை காக்கும் படையாக மாறும் எனவும், காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்றாயினும் அரசு வேலையில் நுழைந்துவிட மாட்டோமா எனவும் ஏங்கும் பல மாணவர்களின் கண்ணீர் கலர்ந்த வேண்டுதல் தான் இது. ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2024 வந்த ஒரு தேர்வுக்கான அறிவிப்பு கடந்து அதனுடைய தேர்வு நடப்பதற்கு 2025 வருட இறுதி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்ப அதுக்கும் மேல கேஸ் போட்டு அது இன்னுமே வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதாயிட்டு இருக்கு. சோ இதனாலதான் வந்து என்னென்ன சொல்றோம்னா, 3 வேண்டுகோள் தான். நாங்கள் பணிவுடன் கோருவது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடித்து மாணவர்களின் கனவை எட்ட வழிவகை செய்யுமாறு வேண்டுகிறோம். அவ்வளவுதான். அப்போ எங்களை பொறுத்தவரையும் பிசி கேஸ் ஒண்ணு இருக்கு, எஸ்ஐ கேஸ் ஒண்ணு இருக்கு. பிசி வந்து இப்ப உங்களுக்கே தெரியும், அந்த கிரேஸ் மார்க் வந்து அப்பீல் பண்ணிருக்கோம். அதை வழங்கிட்டு ஒண்ணு பேப்பரை சீக்கிரமா ரீவேல்யூவேஷன் பண்ணி என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமா எங்களுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க. இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் வந்து வேதனையில இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஜனவரி மாதம் பிசிக்கல் முடிச்ச ஒரு மாணவர்கள் கிட்டத்தட்ட அதற்கு அடுத்து 5 மாதங்கள் முழுமையா நிறைவடைய போகுது. ஆனா இன்னும் அதற்கான ஒரு இது கிடையாது. வேலை இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான்னு சொல்லிட்டு கேட்கிறவர்கள் எல்லாரையும் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. இன்னொன்னு எஸ்ஐக்கான அடுத்த வழியே என்னன்னு தெரியல. அதனாலதான் பிசி 2025 காவலர் தேர்வின் முடிவுகளை விரைந்து வெளியிட எதிர்பார்க்கிறோம். மேலும் எஸ்ஐ 2025 முடிவுகளையும் வெளியிட்டு உடற்தகுதி தேர்வுக்கு காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல வழிவகை செய்ய காத்திருக்கிறோம். ஓகேவா? சோ நான் இந்த பேப்பர்ல என்ன எழுதணும், அது கம்ப்ளைண்டா லான்ச் பண்ணி சிஎம் செல்லுக்கும் அனுப்பியிருக்கேன் ஒரு ஃபார்வர்டுக்கு. சோ உங்களுக்கு ஒரு இமேஜா கிரியேட் பண்ணி உங்க மூலமாவும் மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு சர்க்குலேட் பண்ண முடியுமோ அவ்வளவு சர்க்குலேட் பண்ணலாம். புரியுதா? சோ இந்த ஒரு கனவை தொலைக்காமல், நம்பிக்கையை இழக்காமல் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான வருங்கால காவலர்களுடைய உள்ள குமுறல் தான் இந்த 3 விஷயமும். என்ன கேட்கிறோம், அவங்க எங்களுக்கு எழுதி முடிச்சதற்கான முடிவுகளை சீக்கிரம் வெளியிடுங்க. எவ்வளவு நாள் தான் நாங்களும் காத்துட்டு இருப்போம். நீங்க சொல்ற மாதிரி 2 விஷயம் எங்களுக்கு வந்து பாதகமா அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பாருங்க. 2 விஷயம். 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன வயசுலயே ஒரு பழமொழி இருக்கு. 5 வயசுலயே இவரால வேலை செய்ய முடியும்னா 50 வயசுல வேலை செய்ய முடியுமா? அப்ப காரணம் என்னன்னா, வயதை காரணம் காட்டுகிறாங்க. அந்த ஒரு பழமொழியின் மூலமாகவே வயதை தான் காரணம் காட்டுறாங்க. அதனாலதான் மேற்கோள் காட்டி வயது முடிந்தால் கனவு முடிந்தது என்ற வேதனையில் மாணவர்களுக்கு தராமல் அனைத்து தரப்பு மாணவர்களும் பயனடையும் வகையில் வயது வரம்பில் ஏதேனும் தீர்வு அறிவித்தாலும் மகிழ்ச்சியே. அதாவது வயது வரம்பு ஏதாவது கொடுக்கலாம் இல்ல. ஏன்னா நீங்க டிலே பண்ணி இவ்வளவு நாள் ப்ராசஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதுல எத்தனையோ பேர் வயதுன்ற ஒரு தகுதியவே இழந்து இந்த தேர்வை எழுத முடியாம வெளியே போயிட்டு இருக்காங்க. சோ அவர்களுக்கும் இந்த காவலர் தேர்வுக்குள்ள வர்றதுக்கு, ஏன்னா நான் நிறைய பேரை நான் பார்த்தேன். ஒரு ரீசெண்டா ஒருத்தரை பார்க்கும்பொழுது, என்னுடைய காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பூம் ஆகல ஒரு சோசியல் மீடியா, அதனால என்னால ஒரு எக்ஸாம் பத்தின ஒரு விழிப்புணர்வே இல்லாம என்னால உள்ள போக முடியல. ஆனா இப்ப என்கிட்ட வயசு இல்ல, ஆனா அதை பத்தின ஆசை இருக்கு. ஆனா வயசு இருக்கும் போது அந்த பத்தின அறிவும் இல்ல, ஆசையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வயதை காரணம் காட்டி நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க. அப்ப வயதுகளின் ஏதேனும் தளர்வு அறிவிச்சாலும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இனி வரும் 2026 காவலர் தேர்வுகளையும் வெளிப்படை தன்மையுடனும், நீங்கள் சட்டசபையில எப்படி சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு டெட்லைனை நாங்க பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டெட்லைனுக்குள்ளவே எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்வு அறிவிப்பானை வெளிவரும் பொழுது அதற்கு நாங்க இந்த மாதம் தான் காலக்கெடு நிர்ணயிச்சு அதை அதற்குள் நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு ஆளுநர் உரையில சொல்லியிருக்கீங்க. அதே போல வெளிப்படை தன்மையுடனும் விரைவாகவும் சிறந்த முறையிலும் நடத்தி முடிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். இததான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மாணவர்களுடைய உள்ள குமுறலா இருக்கு. இதை கண்டி நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா பல மாணவர்களுடைய வாழ்க்கையில விலக்கேத்தன பெருமை வந்து இந்த புதிய அரசாங்கத்தையும் சேரும், புதிய டிஎன்யூஎஸ்ஆர்பி தலைவருக்கும் சேரும். அதனாலதான் அவர்களுக்கு கொடுத்திருக்கோம். இது பல அரசியல் தலைவர்களின் குரல் இந்த மாணவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றிட ஒலிக்கட்டும். இது எதுக்காக நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன்னா, இந்த புதிய அரசு தலைமை ஏற்காத பொழுது போன வருடத்தில் வந்து போன அரசாங்கம் இருந்துச்சு இல்ல, நமக்கு தெரியும் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களை வந்து இந்த எஸ்ஐனுடைய ரிசல்ட்டை காரணம் காட்டி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நெருக்குனாங்க. இதையே குரலை இப்போது புதிய அரசாங்கத்துக்கும் நீங்க கொடுத்தீங்க
பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா மாறிய அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இல்லையா அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள், ஓய்வு பெற்ற ஒரு VRS வாங்கின ஒரு IPS அதிகாரி அவர்கள் எல்லாம் குரல் கொடுத்தாருல்ல, அவங்க எல்லாம் மறுபடியும் இந்த தேர்வுக்கான ஒரு விஷயத்துல குரல் கொடுத்தீங்கன்னா பல மாணவர்கள், ஏழை மாணவர்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க, மற்ற துறைகள் அதாவது UPSC தேர்வு எழுதுறவர்களையும் சரி, TNPSC தேர்வு எழுதுறவர்களையும் சரி, ஏழைகள் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா செட்டில் ஆனவங்க ஃபேமிலியில இருந்து ஒரு சில பேர் எழுதியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு காவலர் தேர்வு எழுதுறவங்க தான் கிட்டத்தட்ட 90% பேர் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர்கள் ஒரு ஒளிவிலக்கு முடிவு பண்ணி இந்த தேர்வுக்குள்ள நுழைஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட 90% மாணவர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாத்தணும்னு வந்திருக்காங்க. மற்ற தேர்வுகளை போல ஒரு செட்டில் ஆன ஒரு ஃபேமிலியில இருந்தோ, இல்லையா ஒரு அதிக படிப்பறிவு கொண்ட ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து இப்படி ஒரு தேர்வின் மூலமாக நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கைடன்ஸோடைய இந்த தேர்வுக்குள்ள யாருமே என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா வரல. அதனால அரசியல் தலைவர்களும் இதை முன்னிலைப்படுத்தி இதை அடிக்கோடிட்டு காட்டி இந்த புதிய அரசுக்கும் சரி, புதிய TNSRB தலைவருக்கும் சரி புரியும் வகையில செஞ்சாங்கன்னா பல பேருடைய வாழ்க்கைக்கு என்னவாகும் பாத்தீங்கன்னா அது ஒளியா மாறும். சோ இதை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றோம். சோ வயதை தொலைத்தோம், கனவை தொலைத்தோம் இல்லாம நிறைய பேர் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி தரணும். அததான் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு வர ட்ரை பண்ணிருக்கோம். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவையும் சர்க்குலேட் பண்ணுங்க. நாங்க எழுதி நாங்க கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம். சோ எங்க பக்கம் இருந்து நாங்களும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருக்கோம், உங்க பக்கம் இருந்து நீங்களும் ஒரு சில விஷயங்களை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இமேஜ் நாங்க டெலிகிராம்ல ஷேர் பண்ணோம்னா நீங்களும் சர்க்குலேட் பண்ணுங்க. நம்மளை பொறுத்தவரையும் யாராவது ஒரு அரசு துறையை சேர்ந்தவர்கள் கண்களிலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் அது பட்டுட்டு அது நமக்கு ஒரு சாதகமான முடிவை எட்டும் வகையில இருக்காதா, இதுதான் நம்ம எதிர்பார்ப்பது. கண்டிப்பா இந்த வருட தேர்வு முடிவுகள் சுலபமா வந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருட தேர்வு படிக்கிறவங்களுக்கு அது ஒரு என்கரேஜாவது இருக்கும். சோ இது ஒரு நல்ல ஃபீல்டு. இதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள இந்த தேர்வினுடைய இழுபறியின் காரணமாக அதிகப்படியான பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத லாஸ் பண்றாங்க. சோ யாரும் அப்படி இருக்காதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கஷ்டம் சில காலம், ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மன திருப்தியும் மன நிம்மதியும் பல காலம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தேர்வை எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சக்சஸ் தேடி வரும். சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நம்மளான முயற்சியை நம்மளும் கொடுப்போம். என்ன நடக்குதோ அது என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சோ எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாத்தி ஆகணும். இதுக்கப்புறம் அது யாரையும் மாத்தணும்னு வரப்போறது இல்லை. நம்மளும் நம்ம பக்கம் இருந்து முயற்சியை கொடுப்போம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.